Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் மிக மூத்த தலைவர். அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் அஃபீஷியலாகவே இணைந்து விட்டார். பல நாள் யூகம், பல நாள் ரூமர்ஸ், பல நாள் பேட்டி. அவர் காருக்கு பின்னாடியே போய் அவர் எங்கே போகிறார், இந்த காரில் அங்கே போனார், ஆழ்வார்பேட்டையில் வீடு இருக்குது, ஈரோட்லேருந்து ட்ரெயினில் வந்தார், ட்ரெயினில் ரிட்டன் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹேஷியங்கள், ரூமர்ஸ் அப்படின்னு கணக்கு அப்படின்னு போயிட்டு இருந்தில்ல. பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாதிரி செட்டில் டவுன் ஆகியிருக்கிறது. செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கிய தலைவராக தற்போது இணைந்து டைரக்டாக அந்த முக்கிய தலைவர் பொசிஷனுக்கு இருக்கிறார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிலைமையில் அடுத்த கட்ட அவருக்கான பதவிகள் பற்றிய அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வரும் அப்படின்னு தெரிகிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமைப்படி பார்த்தோன்னா அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக, அந்த நிர்வாக கமிட்டியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு பிரசிடென்ட் விஜய் அப்படின்ற நிலையில் இருக்கிறது. இதில் தான் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கு இந்த முதல் படிதான் செங்கோட்டையனா அப்படின்ற கேள்வி எழுகிறது. விஜயின் வியூகம் என்ன? வாருங்கள் விவாதிப்போம். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம். விஜயுடைய இந்த மூவ், அவர் கட்சியில் யாருமே பெரிய சீனியர் தலைவர்கள்லாம் சேர்றதில்ல, இந்நாள் முன்னாள் மாஜிக்கள்லாம் யாரும் சேர்றதில்ல அப்படின்ற விமர்சனம் ரொம்ப நாளாக இருந்து அவரை நம்பி யாரும் வரல, சிறுபிள்ளைங்க கட்சி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சன பார்வை இருந்ததை முதல் முறையாக ஒரு சாலிடான ஒரு லீடர் ஜாயின் பண்ணதன் மூலம் அந்த விமர்சன கணைகளை உடைத்திருக்கிறாரா விஜய்? விஜயோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. அது அவர் ஒரு பால் அடித்தாலும் உருப்படியான பால் அடிக்கிறார் அப்படிங்கிற நமக்கு அந்த புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் ஸ்ட்ரோக், நோ டவுட். இன்னொரு பாயிண்டில் என்னென்னா, ஒரு தவறான தகவல் வெளியில் எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா, விஜய் கட்சிக்கு யாருமே வரலன்னு. கூட்டணி சேர்றதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது உண்மை. அந்த கூட்டணி பல கட்சிகள் தன்னும் முடிவெடுக்கல. டிசம்பர் ஜனவரியில் தான் அது முடிவாகுங்கிறது உண்மை. அதனால் அவரோட யாரும் கூட்டணி சேரலை அப்படிங்கிறதே ஒரு செகண்டரி விஷயந்தான். கட்சியில் அவரோட யாரும் சேர தயாராகலை அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல் 100%. ஏன்னா நமக்கும் தெரிஞ்சு நிறைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இரு பெரும் கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், இருந்தவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் நான் விஜயோடைய கட்சியில் சேரணும் அப்படின்னு தூது மேலே தூது விட்டுட்டுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சொன்னார், என்னங்க இது பெரிய பெரிய கோடீஸ்வரருக்கு ஏன்ட்டையே, அதாவது அரசியல் பேசாத ஒரு சாதாரணமாக ஒரு நண்பர், அவர் நேற்று பேசும்போது சொல்கிறார், ஏன்ட்ட மட்டுமே 4 பெரும் கோடீஸ்வரர்கள் எப்படியாவது விஜய் கட்சியில் என்னை சேர்த்து விடுங்கன்னு கேட்குறாங்க. 4 பெரும் கோடீஸ்வரர்கள் விஜய் கட்சியில் என்னை சேர்த்து விடுங்கன்னு கேட்குறாங்கன்னு சொன்னார். இத்தனைக்கும் அவர் ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர் அல்ல, அரசியல் அதிகமாக வெளியில் பேசக்கூடியவரும் அல்ல. அப்படி நிறைய பேர் விரும்புகிறார்கள். இட் இஸ் விஜய் who is stopping everybody. அவர் தான் ஸ்டாப்பிங் சொல்கிறதோட போஸ்ட் போனிங் சொல்லலாம், அல்லது வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் சொல்லலாம். அவர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நம்முடைய செல்வாக்கு என்னங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிடுவோம். இஃப் இட் இஸ் குட், உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு நம்ம கட்சியில் சேர்றவங்களுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அவர்கள் நம்ம அப்பர் ஹேண்ட் எடுத்து அவங்க நம்ம பேச்சை கேட்க முடியாது, நமக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க. இல்லை இன்றைக்கே நம்ம பிரபலங்களை நிறையா எடுத்துக்கிட்டோம்னா என்னால் அந்த கட்சிக்கு செல்வாக்கு அப்படின்னா அவங்க ரிவர்ஸில் அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க பார்ப்பாங்க, நிப்பாட்டிருக்கிறாங்க. இந்த அவருடைய டீல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் செங்கோட்டையனுக்கு பொருந்தாது. இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு EQ ரிலீஸ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ செங்கோட்டையனுடைய ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது, கதவு திறந்திருக்குன்னொடனே டக்குன்னு உள்ளே பிடிச்சி போட்டுட்டாரு. இட் இஸ் எ மாஸ்டர் ஸ்ட்ரோக் வித்தவுட் இன் டவுட். இட்ஸ் கோயிங் டு ஹியூஜ்லி கெயின் டு TVK, நோ டவுட். இதில் நம்ம விஜய் அவர்களுடைய அந்த சேர்த்த போது அந்த பாடி லாங்குவேஜ் அவர் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, விஜய் அவர்கள் அண்ணன் அழைத்ததாகட்டும், அவர் கூட்டு போனதாகட்டும், பேசினதாகட்டும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். எம்ஜிஆர் அவர் இருபெரும் தலைவருடன் வேலை செஞ்சார் அப்படின்லாம் அவருக்கு இது கொடுக்கும்போது, விஜய் அவர்களுடன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது, செங்கோட்டை அப்படின்றது நம்ம பார்த்தா ஒன்றா இருக்குது. நீங்கள் பார்த்த வரைக்கும் அனலிட்டிக்கலாக எப்படி தெரியுது?
திரு விஜய் அவர்கள் இயல்பிலேயே யாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து கோபமாகவோ ரொம்ப ஓப்பனாக ஜாலியாகவோ நம்ம வந்து அப்படி பார்த்ததில்ல. அவர் ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்கு கூட லிமிட்டடாக தான் அந்த விஷயங்களை செய்வார். எல்லாமே வந்து அது திரையில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால எல்லாமே எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் எப்போ கொடுக்கணும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம வந்து ரொம்ப பிரபலமான உதாரணம், அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அவர் ஒரு வீடியோ வெளியிட்ட போது முதல்ல எப்படி சோகமாக அந்த ஃபேஸ் வச்சுருந்தார், அதுக்கப்புறம் பாதியில் டேர்ன் பண்ணி ஃபேமாக வந்து ஒரு ஸ்ட்ரைட் மெசேஜ் சிஎம் கொடுக்கும்போது எப்படி முதல்வர் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எப்படி பண்ணார் அப்படிங்கிற இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸும் ஒரே ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம், கட் இல்லாமல் சிங்கிள் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஸோ அவருக்கு தெரியும். அதனால் வந்து அவருக்கு வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி நடத்தணுங்கிறது தெரியும். அவர் மூத்தவர், முக்கியமானவர், அரசியலில் பெரிய அனுபவம் கொண்டவர். அவர் வந்து விஜயகாந்துக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு பெரிய வேல்யூவாக இருந்தாரோ அதுபோல் நமக்கு வந்து பெரிய வேல்யூவாக இருக்க போகிற, வேல்யூ அடிஷனாக இருக்க போகிற, பெர்செப்ஷன் வாரில் ஏடிஎம்கேவை சேலஞ்ச் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அவர் வந்து நான் பல முறை சொன்னது போல் டிவிகேவும் விஜய் அவர்களும் வந்து ஒவ்வொரு கட்சியாக முந்திட்டே வந்தால் தான் அவர் டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ண முடியும். அப்படி அவர்கள் முந்த வேண்டிய ஒரு பெரிய சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிங்கிறத அவங்க முன்னே லீட் எடுக்கிறாங்க. பாஜக தனிப்பெரும் கட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக, விசிக, காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, இந்த மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்றம், இந்த மாதிரி பல கட்சிகளை வந்து அவங்க தனிப்பெரும் கட்சியாக ஈக்குவேஷன்ஸ் வச்சிங்கன்னா முன்னேறாங்க, இன்க்ளூடிங் பிஜேபி. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சேலஞ்ச் என்னென்னா பிஜேபிங்கிறத தனியாக தாண்டிட்டோம், இப்போ ஏடிஎம்கேவும் தாண்டிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நினைப்பாங்க. அதை நோக்கி தான் நகராங்க. அதனால தான் அவர் இப்போ போராடம் போகிறான் டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது சொல்லிட்டே வர்றார். அந்த பெர்செப்ஷன் வந்து நெரேட்டிவ் தான், அது உண்மை இல்லை. பட் அந்த பெர்செப்ஷனும் ஒரு வார் நம்ம பார்க்குறோம்ல. நீங்கள் நேரடியாக களத்தில் ஒரு போர் அப்படிங்கிறது எலெக்ஷனில் நடக்கிறது. அதற்கு முன்னாடி சைபர் வார் மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. இதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே கலந்து ஒன்று. அந்த நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய வாரில் வந்து திரு விஜய் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். அது வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணுறார். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் அவருக்கு வந்து நீங்கள் அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களோ, பின்னாடி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களோ, ஓவரால் பார்ட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு தர வரைக்கும் பொலிட்டிக்கலாக மிஸ்டேக் எதுவும் கமிட் பண்ணல. ஆடா பாவி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாரு போச்சுப்பா அப்படின்னு ஒரு செட்பேக் ஆச்சு, நெகட்டிவ் ஆச்சு, பின்னாடி போயிடுச்சு, ஒரு டபுள் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் வந்துருச்சுங்கிற மாதிரி விஷயம் பண்ணல. நோ நான்சென்ஸ் பெர்ஃபார்மன்ஸே எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதுவே வந்து அந்த மைனஸ் இல்லாத ஒரு விஷயமே ஒரு பெரிய விஷயம். அதற்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே வேல்யூ அடிஷன் தான். ஸோ மைனஸ் வந்து கட்சியிலேயோ அவரோ வேற யாரோ பின்னாடி செஞ்சுதாங்கன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு பெரும்பாடாக இருக்கும். பல கட்சியில் டிஎம்கே உள்பட பல கட்சியில் பார்க்குறோம். யாரோ ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர் வந்து பேசிட்டு படக்குன்னு பின்னாடி இழுத்து விட்டுருவார். திரு பொன்முடி போன்றவர்கள் படக்குன்னு பேசி காலவாரி விட்டுருவாங்க. கட்சியோட இமேஜை படக்கு தொலைத்து நிற்கிறேன் அப்படின்னு முதல்வரே குறிப்பிட்டது போல ரொம்ப சரி. அந்த மாதிரி வந்து வேற ஒரு விஜயுடைய கட்சியில் இன்சிடென்டலி ஆர் மெட்டிகுலஸ்லி பிளான்டு அது தெரியல எனக்கு. பட் வந்து எந்த தப்புமே கமிட் பண்ணாமல் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து எல்லாமே வேல்யூ அடிஷன் தான். அப்படி வந்து ப்ளஸ்லேயே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டு இருக்கிற இடத்துல இதை மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் போது வந்து அது வந்து ஹியூஜ் கெய்னிங். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. பாடி லாங்குவேஜில் எப்பயுமே ஒரு பெரிய மரியாதை கொடுக்கக்கூடியவர், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவர். ஆனந்த் அவர்கள்ட்டையுமே ஒழுங்காக தன்மையாக பழகக்கூடியவர். அது ஒரிஜினல் எப்படி டீல் பண்ண அவருக்கு தெரியும். அதனால் வந்து இவர் மாதிரி ஒரு ப்ரைஸ் கேட்ச், ஒரு பெரிய ஒரு லக்கி ப்ரைஸ் கிடைக்கும் போது அதை எப்படி ஹானர் பண்ணும் அண்ணன்னு சொல்கிறது மூத்து வந்து. அதெல்லாம் ஒன்று விஜய் அவர்கள் பிறந்த போதுலேருந்து அரசியல் இருந்திருப்பார். இவர் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 1 or 2 years முன்ன பண்ண பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பிறக்கும் போதிலே அவர் அரசியல் இருந்திருப்பார். அன்னையிலேருந்து ஒரு எம்எல்ஏ 70s எம்எல்ஏவாக உட்காந்துருக்கிறார். ஸோ வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்போது ஒரு எம்எல்ஏவாக இருந்திருப்பார். அதனால் வந்து அதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் ரொம்ப சரியாக உணர்ந்திருப்பார். அதனால் அது போக ஒரு ஆனந்த் போலவோ, ஒரு அர்ஜுனா போலையோ, ஒரு ஜான் போலவோ, ஒரு மற்றவங்க போலே நீட் பண்ண அதுக்கு தாண்டி ஒரு பெர்செப்ஷன் வேல்யூ வந்து இவர்கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன பேர்கள் வந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கலாம் ஏற்கனவே. ஆனால் இவர் உள்ளே வந்திருக்குங்கிறது வந்து இமேஜில் வந்து அவருக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. அது வந்து ஒரு சால்டான ஒரு அட்வான்டேஜ் தான். அதனால் வந்து அந்த பாடி லாங்குவேஜில் ரொம்ப ஒரு கம்போஸ்டு ஃபீலிங் தான் கொடுத்தாரு. தட் இஸ் வெரி குட். அண்டு செங்கோட்டையன் அவர்களும் சரி, நம்முடைய அருமை இளவல் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அதை தம்பின்னு சொன்னால் ஒரு பொட்டு குறையுமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் அண்ணன், அவர் தம்பி அவர் அண்ணன் சொன்னாலும் ஒரு இளவல்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான தமிழ் வார்த்தை. அந்த மாதிரி சொல்கிறது. நாளைக்கு தலைமையேற்கவாலாம் கேட்டிருக்குமே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைக்கு வந்து தளபதி விஜய்னே சொல்லலாம். அவர் விஜய்ங்கிற பெயரே சொல்லாமல் தளபதினே சொல்ல ஆரம்பிக்கும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் சொல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் அவருடைய தலைமையை ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஜெயலலிதா அவருடைய தலைமை ஏற்றார். ஜெயலலிதா கூடயே நான் பணியாற்றணும்னு சொல்லிட்டு தானே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ஏற்றார். எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கும்போது தானே ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் உடைய தலைமை ஏற்றார். ஸோ அவங்க எல்லாருமே ஜூனியர் தானே. உங்களுக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ண போனால் ஓபிஎஸ்ஓ இப்போ ரெண்டுமே ஜூனியர் பொலிட்டிக்கலி இருக்கு. அப்போ அவர் தலைமையெல்லாம் ஏற்றார். அதனால திரு விஜயோட தலைமை ஏற்கிற நீங்கள் அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. இன்னைக்கு திமுகலே வந்து திரு உதயநிதி தலைமை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களே. யாராவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அமைச்சரவை கூட்டமோ இல்லாட்டி எங்கே நிகழ்ச்சியிலே திரு உதயநிதி கலந்துக்கு போனார்னா எல்லாரும் அவர் பின்னாடி தான் போய் நிற்கிறாங்க. தெர் இஸ் நோ முரசொலியில் அவ்வளோ ஆடு
ஃபுல்லாக பிறந்தநாள். ஆமாம், அது அக்கௌண்ட்டில் வரும்ல, இருக்காங்க. அக்கௌண்ட்டில் வரும்ல, யார் யார் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா அது வந்து பிரிச்சுக்கலாம். அதனால் நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் கணக்கில் காட்டணும். ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் கொடுக்குறதெல்லாம் வேறு விஷயம் வச்சுங்க. மூத்த அமைச்சர் பெருமக்களே முன்னாடி திரு உதயநிதியை விட்டு பின்னாடி அவங்க ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த தயக்கமும் இல்லை. நம்ம பார்த்த ஒரு குழந்தை, நம்ம துரைமுருகன் அவர்கள் வந்து நான் வளர்த்த பிள்ளை ஸ்டாலின்னு சொல்கிறார். ஸ்டாலினே குழந்தைன்றார். அவர் வந்து அத்தனை குட்டி பையனா நான் பார்த்துருக்கேன்றார். அப்போ உதயநிதி அவர்கள்லாம் அவருடைய பேரன் வயசு உங்களுக்கு கணக்கில். அப்போ அவங்களுடைய தலைமை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதனால வந்து அரசியலில் வந்து இது மாதிரி வந்து ஒரு சின்ன வயசு. அப்போ ராகுல் காந்தி தலைமையுடைய மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார்ல, மல்லிகார்ஜுன கார்கே நேஷனல் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் ராகுல் காந்திக்காக எந்திரிச்சு நிற்கிறார். ராகுல் காந்தி அமர்கிற வரைக்கும் அமர்வதில்லை. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சோ, நான் இந்திரா காந்திட்ட பாலிடிக்ஸ் பண்ணேன், நான் ராஜீவ் காந்திட்ட பாலிடிக்ஸ் பண்ணேன், சோனியா காந்தி கூட பரவாயில்ல, ராகுல் காந்திலாம் ஓவர் அப்படிங்கிற சிந்தனை கிடையாது. அப்போ வந்து அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கம் கிடையாது. அவர் நாளைக்கு தளபதினே சொல்லலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா செங்கோட்டையன் பேசிக்கலாக ரிபல் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அவர் எப்பயுமே இப்பயுமே கூட 50 ஆண்டாலும் வேலை பார்த்ததுக்கு நான் பணிபுரிஞ்சதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு பாருங்க தான் சொல்றாரே தவிர, எடப்பாடி அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லிட்டு ஒரு தாம் தூம்னு மற்றவர்கள் விமர்சிப்பது போல ஒரு தரம் தாழ்ந்தோ ஒரு மூன்றாம் தரமாக விமர்சிக்கிறது இல்லை. அது அவருடைய நேச்சர். அதனால வந்து திரு விஜய்க்கு ரொம்ப நல்லா தெரியும். இவர் வந்து நம்மகிட்ட இருந்து வெளியே போயிடுவார், சடனாக அடுத்த ஒரு டிசிஷன் எடுப்பார், நமக்கு ஒரு சேலஞ்சாக இருப்பார், உள்ளே உட்காந்து குடைச்சல் கொடுப்பார் அப்படிங்கிறலாம் எதுவுமே நோ நான்சென்ஸ். கம்ப்ளீட்டாக வந்து ஆல் ப்ளஸ் தான் அவர் வரும். அதனால் அவரும் ரொம்ப கம்போஸ்டாக இவரை கூப்பிட, இவரும் ரொம்ப ஜூபிலிண்டாக அவரை ரிசீவ் பண்ணனு, ரெண்டுமே ரொம்ப நல்ல ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்குது அந்த பாடி லாங்குவேஜில். விஜய் செங்கோட்டையன் அப்படின்ற ஈக்குவேஷன்ஸ் பார்க்குறோம். பட் ஆனால் உள்ளே இன்னும் பல தலைக்கட்டுகள் இருக்குல்ல. ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, புசி ஆனந்த் இருக்காரு, ரொம்ப நாளாக இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே அவருக்கு வந்து ஆலோசகராகவே திரு விஜய் அவர்களுக்கு முதல்ல இருந்து கட்சியிலையும் அஃபீஷியலாக கட்சி இதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்னு அனௌன்ஸ் பண்ண ஒரு நபராக ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். இதை தாண்டி அருண்ராஜ் இருக்கார், திரு வெங்கட் இருக்கார் பொருளாளர் அப்படின்னு. ஸோ இது மாதிரி பல முக்கியஸ்தர்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் லைன் இருக்காங்க. இவங்களுடனான ஈக்குவேஷன்ஸ், குறிப்பாக திரு ஆதவ் அர்ஜுனா, திரு புசி ஆனந்த், திரு ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் பொலிட்டிக்கலி டிசிஷன் மேக்கிங் இடத்துல விஜய்க்கு டேரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்க. ரொம்ப சரியாக அவர்களுடனான ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப சரியாக நீங்கள் கடைசியாக அந்த 3 பேரை மட்டும் பிக் பண்ணீங்க. மற்ற எல்லாருமே, அது வெங்கட் ஆகட்டும், அருண்ராஜாவே கூட இருக்கட்டும், நிர்மல் குமாராக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே வந்து அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அவங்க வந்து செங்கோட்டையன் வருகையை பெருமையாக மகிழ்ச்சியாக ரொம்ப கௌரவமாக பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. இவர்களுமே ஆனந்தும் ஜானும் ஆதவ் அர்ஜுனாவுமே கூட எடுத்த எடுப்பில் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாவோ மல்லுக்கு நிற்கிற மாதிரியோ சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி இவங்க சைடில் வந்து இருக்காது. அவங்க வந்து எல்லாருமே ஒரு கோஆப்ரேஷன் தான் இருக்கும். என்னைக்குமே பார்த்தா ஆதவ் அர்ஜுனா முதுகுலாம் தட்டி கொடுத்தாரு செங்கோட்டையன் ஒரு மரீனால போகும்போது. அதெல்லாம் நடக்கும். நாளைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனாவே செங்கோட்டையன் அவருடைய முதுகில் தட்டி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுவார். அதெல்லாமே நடக்கும். அது வந்து எப்படி போகுதுங்கெல்லாம் நம்ம வந்து அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கணும். ஏன்னா திரு ஆனந்த் அவர்கள்ட்ட வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டார். நீங்கள் ஆதவ் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் அவர்களையும் ஆதவ் அர்ஜுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் அவர்கள் மாதவ அர்ஜுனாவை ரிசீவ் பண்ணுவார், கை கொடுத்து ரிசீவ் பண்ணி வாங்கம்பாரு. இவர் முன்னாடி நடப்பார், ஒரு பின்னாடி நடப்பார். இது மாதிரிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதில் வந்து ஆனந்துக்கு எந்த ஈகோவும் இல்லை. அதில் என்னப்பா இருக்குது, நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. அப்போ வந்து செங்கோட்டையனுடைய வருகை வந்து இவர் எல்லாருக்குமே மகிழ்ச்சி ஏற்படுத்தும், மரியாதை ஏற்படுத்தும், மாற்று கருத்து இல்லை. திரு விஜய் அவர்கள் 2-3 இன்சிடென்ட்ஸ் திரு செங்கோட்டையன் சொன்னதை அப்படியே கேட்குறார். அதில் நாம் 2-3 கரெக்ஷன்ஸோ அப்ஜெக்ஷன்ஸோ சொன்னோம், அது எடுபடலை. இப்படி ஒரு சிச்சுவேஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அவர்கள் வந்து அதுக்கப்புறம் அது வேறையாகும். அப்பயுமே கூட விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த டயஸ்ல வந்து ஆலோசனை கூட்டத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒப்பீனியன் சொல்லும் போது செங்கோட்டையனருடைய ஒப்பீனியனை விஜய் பிக் பண்ணிட்டாருன்னா ஈக்குவேஷன்ஸ் என்ன? அப்படி நடக்கவே நடக்காது. ஓகே, அந்த ஆலோசனை கூட்டம்ங்கிறதுலாம் அறிவிப்பு கூட்டம் மட்டும்தான். அது எவ்வளோ பெரிய கோர் கமிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியிலையுமே திமுகவில், அதிமுகவில், பாஜகவில் கோர் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா உட்காந்துருக்காரு, 15 பேர் உட்காந்துருக்காருன்னா நோ டிஸ்கஷன், ஒன்லி டிசிஷன். அதை டெலிவர் பண்ணுற இடம் தான் கோர் கமிட்டி மீட்டிங். டிசிஷன் ஆல்ரெடி டேக்கன். இங்கே வந்து கோர் கமிட்டிக்கு எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் ஒன்றான்னு சொல்லுங்கிறக்காக தான். ஜெயலலிதா அவர்கள் டாப் 5 வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கருத்து கேட்கறதுக்குலாம் கிடையாது. ஓப்பனிஸில் நினைக்கிறாரு, எடப்பாடி நினைக்கிறாரு, வைத்திலிங்க, அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. அம்மா நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, தளபதிகள் போய் இது செஞ்சுட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ திரு விஜய் அவர்கள் உட்காந்து ஒரு சிட்டிங்கில் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், ஜானு, செங்கோட்டையன் இப்படி எல்லாரும் உட்காந்து வாங்க என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸே கிடையாது. ஆளாளுக்கு தனித்தனியாக வேற வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை அவர் உள்வாங்கிட்டு ஒரு விஷயத்தை எடுப்பார். நம்ம வந்து அடுத்து ஒரு மாநாடு போடுவோம், நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம், நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். மகளிருக்கு ஒரு மாநாடு போடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் எடுப்பாங்க. அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அது அநேகமாக திரு செங்கோட்டையன் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அது தொடர்ந்து அப்படியே ஏற்கப்படுகிறது.
அதில் நாம் போட்டு அந்த அறிவிப்பு தலைவர்கிட்ட வந்து சொல்லி இந்த நமக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள அறிவிப்பு நம்ம வந்து இப்படி ஒன்று பண்ணுவோம், செப்டம்பர் 21 அப்படி பண்ணுவோம், அக்டோபர் 22 அப்படி பண்ணுவோம் சொல்லி வரும்போது ஆனால் நம்ம இப்படி பண்ணலாமானே அப்படின்னு ஒரு சஜஷன் உள்ள போ, ஒரு வேல்யூ எடிஷனுக்காக அதெல்லாம் வேண்டாம் இப்படியே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 போய் ஒரு ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு திரு செங்கோட்டையனை. அப்புறம் வந்து உடைவாளில் இவர்கள் கை வைக்க உண்டு வாய்ப்பு உண்டு. அது வந்து நம்ம ஓகே இது வந்து டேஞ்சராக போகுது, அண்ணன் முன்னாடி நின்றுவார், நம்ம பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு. ஸோ அண்ணன் வந்து பின்னாடி வராருன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அண்ணன் கூட வர்றாருன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வருவாங்க, அண்ணன் முன்னாடி போகிறாருன்னா இது ஆப்வியஸாக பொலிட்டிக்கலாக. அவர் அதிமுகலேருந்து வெளியேறினதே அந்த இடத்துல தான். உங்களுக்கு புரியல, நான் விட்டு கொடுத்தேன் இபிஎஸ் வந்து அங்கே வந்துட்டாருன்னா அந்த அண்ணன் விட்டு கொடுத்தாருங்கிற இடத்துல நிற்கும். இபிஎஸ் கடுமையாக போட்டி போட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னா அது ஒரு சிக்கலாகும். அவர் மேலே போயிட்டார் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம இப்போ சர்வைவல் கேள்வியார் இதே இடம் தான். அப்போ வந்து இவர்களுக்கு வந்து ஒரு 2-3 ஒரு இன்சிடென்ட்லாம் கிடையாது. ஸோ 6 மாதம் தான் இருக்குங்கனால ஒரு பெரிய சேலஞ்ச் வராது. பட் இது அரசியல்வாதிகளுக்கே இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம். நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே ஆதவ அர்ஜுனாவுக்கும் வன்னியரசு ரவிக்குமார் உள்ளிட்டவர்களுக்கும் ஒரு மோதல் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அவரே வந்து ஒரு கருத்தை சொல்ல இவங்க யாருக்காக வந்திருக்காங்கன்னு ஆளூர் ஷானவாஸ் இவங்க எல்லாருமே வந்து பகிரங்கமாகவே ஒரு முரண்பட்ட பார்வை. அவர் வந்து ஏதோ இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் போஸ்ட்ல இருந்தார், அப்பயே சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துக்கு போனாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன, அவரும் திருமாவளவனுடைய நம்பிக்கையை பெற்றவர், ஆளூர் ஷானவாஸ் உள்ளிட்ட வன்னியரசு உள்ளிட்டவர்களும் பெரிய நம்பிக்கையை பெற்றவங்க. அப்போ அந்த இடத்துல இந்த மோதல் இங்கே தான் என்னென்னா, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஓகே, ஆனால் உங்கள் கருத்து ஃபுல்லாக எடுபட்டுக்கிட்டே இருக்குது. இல்லைப்பா ஆதவ் அப்படி சொன்னார், ஆதவ் அப்படி சொன்னார்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போ இவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, என்னங்க சும்மா நீங்கள் ஆதவ் சொல்கிறாரு, அதுபோல் அண்ணன் சொல்லிட்டாருங்கிறது ஒரு 3 அது ஒரு ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு அண்ணா போஸ்டா அப்படின்னா டப்புன்னு இவங்க வந்து அடுத்த யோசனைக்கு போகலாம். யோசனைக்கு போனால் கட்சி பிளவு இதெல்லாம் கிடையாது, ஒரு பதிலுக்கு ஒன்று போட்டு விடுறன்னு ஒன்று இருக்குல்ல, யார் மேலே அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே அதிமுகலே அவர் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் செய்யப்படுவது செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஜெயலலிதாவுடைய தேர்தல் நேரத்தில் ஒரு சாரதியாகவே இருந்தார். ஜெயலலிதாவோட கேம்பெயின் முன்னாடி போனால் முன்னாடி அவர் வந்து காரில் போவார், அவர் தான் வந்து மேப் போட்டு தருவார், இந்த இடத்துல பொதுக்கூட்டமா இந்த இடத்துல இந்த பொதுக்கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு தெருமுனை கூட்டம் வரைக்கும் ஒரு இதுவும் அவர் தான் சார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னன்றது வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. ஒரு கிளை செயலாளர் வரைக்கும் அவருக்கு தெரியும், வட்ட செயலாளர் வரைக்கும் அவருக்கு தெரியும், கை நீட்டி பேசுவார், ஃபோன் அடித்து பேசுவார், அவ்வளோ நெட்வொர்க்கிங் இருக்குது அப்படின்ற விஷயம். பட் இப்போ நவீன யுகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு அதெல்லாம் வந்து 77 தனது 77வது வயதில் இதெல்லாம் அவர் பண்ணுறது எப்படின்றது இருக்கும். தாவேகான்ற கட்சியில் அதிமுக போன்ற அமைப்பு அப்படின்றது கிரவுண்டில் செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ஆட்கள் இருக்காங்க, பட் அமைப்பாக இருக்குமா, ஒரு கட்டளையிட்டால் கிரவுண்ட் வரைக்கும் போகுமான்றதுல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இருக்குது. அதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமியோட ரோலும் இதே விஷயத்தில் இந்த இடத்த தான் அவரும் ஷேர் பண்ணுறாரு. அப்போது எப்படி ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்து நிற்கும்? 2-3 கேள்வி இருக்குது. ஒன்று, அந்த 77 வயசு அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உடல்நிலை மனநிலை மனோதைரியத்தில் வந்து அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு அவரோட ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இப்போ நம்ம பேசுகிறதே ஒரு அடுத்த 6 மாதத்துக்கானது தான். இந்த எலெக்ஷனில் என்ன இருக்க போகுதுங்கிறது, அதனால் வந்து அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. 77 அப்படிங்கிறது இஷ்யூவே இல்லை. 77ங்கிறது வந்து அவருடைய பெரிய பலமாக எங்கே இருக்குன்னா, அவருடைய கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அதிமுக திமுக போன்ற திராவிட இயக்கங்கள், காங்கிரஸ் பிஜேபி போன்ற இயக்கங்கள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், அரசில் பங்கு அளிக்கிறது இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அதில் அவருடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து எப்பயுமே பெரிய விஷயம். திரு ஜான் ஆரோக்கியசாமி, திரு ஆதவ அர்ஜுனா போன்றவருடைய இந்த ஜென்ஜி கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ் இந்த குரூப்புகள் இருக்கு இல்லையா, இவர்கள் வந்து டெக்னிக்கலாக அதை அணுகுவாங்க. ஏற்கனவே வந்து திரு செங்கோட்டையெல்லாம் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு பூத் ஏஜென்ட்கள் கூட்டத்தை அவங்க போட்டாங்க, பூத் கமிட்டி கூட்டத்தை போட்டாங்க. அங்கே வந்து இவங்க ஒரு ஆப்லாம் போட்டு இந்த ஆப்பில் மெம்பர்ஸ்லாம் போட்டு அப்படி கேட்குவாங்க. களப்பணியை பற்றி இவர் சொல்லுவார். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் டேட்டாவாக எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறத ஆதவ அர்ஜுனா போன்ற ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் சொல்லுவாங்க. டேட்டா தாண்டி ஹியூமனாக ஒன்று ரீச் பண்ணுறதுக்குல ஒருத்தனை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது, சரி மேனுவலாக எக்ஸாக்ட்லி அது நேராக பார்க்குறதுங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து ஆளை பார்த்தே கண்டுபிடிக்கிறது, டிஎம்கேடைய நேச்சர் என்ன, ஏடிஎம்கேட நேச்சர் என்ன, இவங்க எதில் மாஸ்டர்ஸ், இவங்க எப்படி பணம் கொடுப்பாங்க, எப்போ பணம் கொடுப்பாங்க, அதை நம்ம எப்போ பணம் கொடுக்குறது, இல்லாட்டி நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறது, இல்லாட்டி அவங்க நம்ம எப்படி காட்டி கொடுக்குறது, இது மாதிரியான அந்த ஃபீல்டு ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இவர் மாஸ்டர். 3வது பாயிண்ட், அவர் வந்து ஏதோ ஒரு சாரதி மாதிரி நிறுத்துறது வந்து அவருடைய உயரத்துக்கு குறைவானது. அவர் வந்து அதையும் பண்ணார். அவர் எக்ஸாக்ட்லி. ஸோ அவர் வந்து வெறும்னா வந்து ஒரு சாரதியாக போயிட்டு அவங்க டூர் பிளானை பண்ணாருங்க. டூர் பிளானில் ரூட் மேப் யாருனாலும் போட்டு கொடுக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் வந்து யாருடைய உதவியுமே இல்லாமல் அவர் நாகப்பட்டினத்துலேருந்து, கரூர்லேருந்து, நாமக்கல்லேருந்து, திருச்சியிலேருந்து பல ஊரில் பண்ணிட்டார். அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ வந்து அங்கே செங்கோட்டையன் எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வியிலே சனி ஞாயிறு பிளான் போட்டு ஏற்கனவே ஒன்று வந்துருச்சுல, லிஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ கரூர்னால தானே அது நின்றுச்சு. ஸோ அவர் வந்து வெறும் டூர் பிளான் பண்ணுறவர் மட்டுமே இல்லை, அதை தாண்டி பெரிய களப்பணி அவர்கிட்ட உண்டு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதுதான் இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் படை, அது திரு செங்கோட்டையன் போன்றவருடைய அனுபவத்தையும் சேர்த்து கிடைக்கும் போது அது ரொம்ப பலமான படையாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. அங்கே வந்து
ஆதவ அர்ஜுனாவுக்கு இவருக்குமான விஷயத்தில் கான்ஃப்ளிக்ட் வராது. அது ஈச் காம்ப்ளிமெண்ட். விஜய் அவர்கள் எங்கே கால் எடுப்பாருன்னு இவர்கிட்ட வந்து டெக்னாலஜி எடுப்பார், அவர்கிட்ட வந்து டேலண்ட் எடுப்பார். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ இல்லையே விஜய் சாரி செங்கோட்டையன் இப்படி சொல்கிறாரு, ஆதவ் இப்படி சொல்கிறாருங்கிற குழப்பம் அந்த இடத்துல வராது. இவர் வந்து டெக்னிக்கலாக ரீச் பண்ணுவார். இவ்வளோ டேட்டா இருக்குது, இவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ மேல், இவ்வளோ ஃபீமேலுங்கிறத இவர் தன்னுடைய அனலிட்டிக்கல் டீம் மூலமாக ஆதவ அர்ஜுனா கொடுப்பார். அது முஸ்லீம்களை நம்ம இப்படி இருக்கலாம், பிராமணர்கள் நம்ம இப்படி இருக்கலாம், வன்னியர்கள் இப்படி இருக்கலாம், ஷெட்யூல் காஸ்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு இவர் வந்து ஹவு டு டீல் வித் தம். ஹீ மே கிவ் த நம்பர்ஸ், ஹீ மே கிவ் த ட்ரிக். அது வந்து ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் தானே. ஸோ விஜய் அவர்களுக்கு இங்கே ஒரு சேலஞ்ச், ரெண்டும் கான்ஃப்ளிக்டிங் கிடையாது, ரெண்டுமே காம்ப்ளிமெண்டிங் தான். இதில் வந்து உங்களுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய ரோல் தேமுதிகல அது வந்து லிட்டரலி ஈக்குவேட் செய்யப்படலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய லிட்டரலி உங்களுக்கு விஜயகாந்த் வராரு, கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார், இப்போ விஜய் வருகிறார், பக்கத்தில் உங்களுக்கு செங்கோட்டையன் இருக்கிறார். இதை நம்ம பேரல்ஸாக பார்க்க முடியுமா? தாராளம் பார்க்கலாம். விஜய் அவர்கள் செய்கிறதே அதுதான். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி வி சாலையில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்ததுலேருந்து காரணம் தான். விஜயகாந்த் அவர்களுக்கும் பெல்ட், அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். விஜய் அவர்களுக்கு ஆர்ஜினா கோயம்புத்தூரை சொல்லலாம். ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் போய் நின்னாங்க. அப்போ வட மாவட்டங்களில் தான் விஜயகாந்துக்கும் ஸ்ட்ராங்கான பேஸ். அவர் எலெக்ஷனில் இருந்ததுமே வட மாவட்டம் தான், விருதாச்சலத்தில் முதல்ல நிற்கிறார். அதே போல தான் திரு விஜயும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஃபோக்கஸ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து விஜய் அவர்கள் மாநாடு போட்டதுங்க, அவர் வந்து மதுரை மாநாட்டை முதல் மாநாடு போட்டிருக்கலாம்ல, இல்லை அவர் திருச்சியில் போட்டிருக்கலாம்ல, அதெல்லாம் கிடையாது, திருச்சி அப்படின்னு போட்டுக்கலாம்ல. அவர் வந்து ஏன் வந்து இந்த விக்கிரவாண்டி வி சாலையை தேர்ந்தெடுத்தாருன்னா அந்த பகுதியில் தான் ஏற்கனவே விஜயகாந்தும் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணார். அப்போ அதே இடங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா ரொம்ப சரியாக இருக்குன்னு தான். அவருக்கு பண்ருட்டியார் வந்து எவ்வளோ பெரிய பலமாக இருந்தார்னு அவருக்கு தெரியும். திரு விஜய் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அன்னைக்கு ஈடுபட்டாலும் பார்க்கக்கூடியவராக அந்த ஒரு ஸ்பெக்டாக்டராக இருந்தார், பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து ஆப்வியஸாக திரு பண்ருட்டியார் உள்ளே இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வேல்யூ எடிஷனாக இருந்துச்சு. அவர் அங்கே இருந்த வரைக்கும் கட்சி வந்து கட்சியாக ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு குடும்பம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் பின்னாடி வந்து நிற்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லெஜிட்டிமேசி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, விஜயகாந்தும் ஒரு நடிகர் தானே, அப்போ அவர் வந்து நடிகர் தான்ப்பா, விசில் அடிச்சா கொஞ்சம் தான்ப்பா, ஆர்வலர் தான்ப்பா, போஸ்டர் விட்டுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவர் வந்து நிற்கிறாரு, முருகனேஸ் வந்து நிற்கிறாரு, மாஃபா பாண்டியன் வந்து நிற்கிறாருங்கும் போது அதுக்கு வந்து ஒரு லெஜிட்டிமேசி கிடையாது. ஓகே, அது வந்து கட்சியாக அமைப்பாக. அதுபோல் வந்து ஆதவ அர்ஜுனா என்னன்னாலும் சின்னவர் தான், வயது இளையவர் தான். இவர் ஜான் ஒரேகிசாமி ஜென்சி குரூப் தான். ஸோ அவங்க எல்லாருமே சின்ன ஆனந்த் மட்டும் தான் பழையவர். அவருமே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சின்ன தொகுதி, புசிங்கிற சின்ன தொகுதி, சின்ன ஏரியாங்கிற ஒரு கணக்கில். அப்போ திரு செங்கோட்டையன் உள்ளே வரும்போது தான் அது வந்து அப்படியே நேராக விஜயகாந்துக்கு ஒரு பண்ருட்டியார், விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் வந்து அப்போ தான் வருது. அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அதனால தான் ஒரு ப்ரைஸ் கேட்சுன்னு சொன்னேன். இது வந்து ரொம்ப இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆனோடனே டப்புன்னு லாக் பண்ணிட்டார். அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனை கொடுத்து திரு விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருந்தாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், நாளைக்கு பார்த்து சொல்கிறேன், நான் வந்து என்ன போஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கான்வர்சேஷன் இழுத்துருந்தா டப்புன்னு உள்ளே போந்துருப்பாங்க. இப்போயே நம்ம பார்க்குறோம், சேகர் பாபு பேசினார் வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் அதை விட மாட்டாங்க. அன்னை வந்து அதிருப்தியில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. குழம்புன குட்டையில் ஈஸியாக மீன் பிடிக்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்பேஸே கொடுக்காம விஜய் அவர்கள் டோரை ஓப்பன் பண்ண, போலீஸில் சொல்லுவாங்க ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்மாங்க, அப்படி ஒன்று ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு, டபக்குன்னு பிடிச்சிட்டார். அது வந்து ஒரு கெட்டிக்காரத்தம்னா அது நீங்கள் சொன்ன அந்த நெரேட்டிவ் அப்படியே தான் வரும். விஜயகாந்துக்கு பண்ருட்டியார், விஜய்க்கு செங்கோட்டையன். இதில் வந்து 2-3 தியரிஸ், கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து சொல்கிறாங்க டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இவங்களும் செங்கோட்டையனுக்கும் 3 பேர் சேர்ந்து தான் தேவர் ஜெயந்திக்கு ஒன்றா அப்பியரன்ஸ் ஆனாங்க, அங்கெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி சேர்ந்தார் அப்படின்னா, டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நீங்கள் அங்கே போங்கண்ணே, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம கூட்டணிக்கு நம்மளும் வந்துடுறோம் அப்படின்னு இவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த கட்சி கூட்டணி கட்சி இல்லாமல் கட்சியாகவே வரலான்ட்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் முயற்சிக்கிறார் அப்படின்ட்டு அது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்னன்னா, அமித்ஷாவை பார்த்துருக்காரு, நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு செங்கோட்டையன், அவர்களாம் சொல்லி தான் தாவேகாக்குள்ளே போயிருக்காரு. ஃபியூச்சரில் போஸ்ட் போல் அலையன்ஸ்லேருந்து உங்களுக்கு இப்போ கூட்டணி வரணும்னா கூட அது வந்து விஜய் அவர்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் அங்கே ஒரு ஆள் நமக்கு நம்ம விஷயங்களை சொல்வதற்காகவும் ஒருத்தர் இருக்கணும்னு அமித்ஷா அனுப்பியிருக்காருன்னு ஒரு தியரி. இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி. வாய்ப்பு இருக்கா? ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்த்துருவோம். ஒன்று, திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் அதிருப்தியில் இருந்தார். அப்போ அவருக்கு என்ன வாய்ப்புன்னு யோசிப்போம். திமுகவுக்கு போக முடியுமா, அதிமுகவில் தொடர முடியுமா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர முடியுமா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேரலாம் அப்படின்னா அது ரொம்ப சின்ன கட்சியாக இருக்குது, அது வந்து பெரிய ஃபியூச்சருக்கு வந்துடல, டிபெண்டன்ட் கட்சியாக தான் இருக்கும். அவர்களே அதிமுகவோட கூட்டணிக்கு போயிடலாமா, தாவேகாவோட கூட்டணிக்கு போயிடலாமா, வேற செய்யலாமாங்கிற ஒரு பாயிண்ட்லாம் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க இன்னும் ஒரு உறுதியான முடிவுக்கும் வரல, ஒரு கான்கிரீட். ஏன்னா திரு டிடிவி அவர்கள் குறிப்பிட்டது போல் திரு செங்கோட்டையன் டிடிவி நிறைய முறை பேசியிருக்காங்க, எவ்ரி 2 or 3 டேஸ்க்கு இடையில் பேசுகிறாங்க. ஆனால் அவரே ஒரு கான்கிரீட்டான முடிவெடுத்த மாதிரி திரு செங்கோட்டையனுக்கு தோணியிருக்காரு. ஆப்வியஸாக திரு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு ஆப்ஷன் இல்லை. அவர் வந்து ஒரு கட்சி இன்னும் அவர் 15 நாள் கெடு கொடுத்து எப்போ அந்த பேசுகிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்கப்பாங்கிறது தான் அந்த 15 நாள், அந்த டிசம்பர் 15க்குள்ளே பண்ணுறேங்கிறது அந்த ஆஃபர் தான்.
நம்ம கட்சி ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், பிஜேபி சும்மா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னு நினைப்போம், ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கப்பா அப்படின்னு குடும்பத்தில் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி வந்து இப்போ டக்குன்னு ஒரு அடுத்த வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிறது அந்த மெசேஜ். அப்போ இங்கேயே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம டிஎம்கேக்கு போக முடியாது, நம்ம ஏடிஎம்கேல தொடர முடியாது. அப்போ ஒரே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறது தான் டிவிக்கே தான். அங்கே நம்ம போனால் ராஜா மாதிரி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போகிறார். ஸோ அதில் வந்து ஓபிஎஸ்டி டிடிவிடி சொல்லிட்டு போனார், அவங்க அலையன்ஸுக்கு வர்றாங்க, நீங்கள் முன்னாடியே போங்க நாங்கள் பின்னாடி வரோம், அதெல்லாம் கிடையாது. இவர் முன்னாடி போய் அவங்க பின்னாடி வரலாம், அவர்களுக்கு இவர் தூதா இருக்கலாம், ஒரு நல்ல டீல் போட்டு கொடுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இது பேசி வச்சு செஞ்ச விஷயம் இல்லை. அப்படின்னா அவர் டிடிவி ஏன் கூட வந்துருங்கன்னு தானே சொல்லுவார். ஏன்னா டிடிவி வந்து அம்மா அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினவர் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையில் எனக்கு அண்ணனை போல அம்மா அவர்கள் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எனக்கு 2-3 பேர் இருக்கிறாங்க. அவர் வந்து இந்த மதுரை மேலூர் சாமியெல்லாம் அது வந்து அவர் சொல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க, 2-3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெற்றி இதெல்லாம் வந்து அம்மா இவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அதாவது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் ரிலை ஆன் தம். அதுதான் அவருக்கு வந்து அம்மா சொல்லி கொடுத்தது. வந்து நீங்கள் டிடிவி யூ கேன் ரிலை தீஸ் பீப்புள், அவங்களை என்னன்னாலும் நம்பி செய்யலாம். நான் தான் வெற்றிவேல் வந்து கடைசி வரைக்கும் இவருக்காகவே இருந்தார். அண்டு சாமி வந்து அவருடைய நிலத்தில் தான் வந்து அவர் வந்து கட்சி கொடியே அம்மா மக்கள் முன்னேற்றங்களுமே மேலூரில் தான் துவங்கப்பட்டது. அது மாதிரியான ஒரு இதுதான் திரு செங்கோட்டையன். அப்போ அவர் தன்கொடை கட்சியிலே சேரலாம்ல, அவருக்கே தெரியும் இட் இஸ் டூ ஸ்மால் டு ஆஸ்பர். நம்ம அவரை வந்து நம்ம உள்ளே வந்து வாங்கன்னு சொல்லி சொல்கிறது ஒரு சரியாக இருக்காது அப்படின்ட்டு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ட்ரை பண்ணுவார். அப்போ வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் அவர் அங்கே போனார். ரிலேஷன்ஷிப் வித் டிடிவி அண்ட் ஓபிஎஸ் வந்து எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆக போகிறதுல அவர் அட்வான்டேஜ் தான் அவர் டிடிவியில் சேர்க்குறது. ரெண்டாவது தேதி பிஜேபி கூட சேர்ந்துருக்குமான்னு, இதை விட வந்து ஒரு வெறும் வாயில மெல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அவதூறான பிரச்சாரம் தான். அது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய், பிஜேபியும் டேமேஜ் பண்ண மாதிரி வச்சு செங்கோட்டையன் டேமேஜ் பண்ண மாதிரி. பிஜேபி ஏதாவது செய்வாங்களா, பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்களா எதிர்பார்த்தவர் திரு செங்கோட்டையன், நோ டவுட். பிஜேபிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற லிமிடேஷன்ஸ் இருக்குது. நாம சொல்லிட்டு இருக்கோம், மற்றவங்க எல்லாருமே அவங்க தான் டிக்டேட்டர்ஷிப் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னாங்கன்னு திரு எடப்பாடிட்ட சொல்லிட்டு கட்சியில் சேர்த்துக்கங்க ஒழுங்கா, அதில் நீக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு ஃபோன் அமித்ஷா அவர்கள் ப்ளீஸ் நீக்காதீங்க, நம்ம ஹோல்டு பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அது நடந்திருக்கலாம்ல. ஏற்கனவே கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அப்புறம் இந்த அடிப்படை உறுப்பினர் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க சொல்லியிருக்கலாம்ல. அப்படி மாட்டேன் உன் வேலையை பார்த்து சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க தலையிடுவது இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல எவ்வளவு உள்ள ஒரு ஆள் நுழைய முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. பிஜேபி அப்படி செய்கிறது இல்லை. பட் வந்து அப்போ பார்க்குறாங்க இவர் ஓரளவுக்கு மேலே பிஜேபியால் வந்து தலையீடு பண்ண முடியாது, இபிஎஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துக்கு நகர மாட்டாங்க போது இவர் முடிவெடுக்கிறார். ஸோ அவங்க அனுப்பி வச்சாங்கன்னு கொள்கை எதிரின்னு பிஜேபி தான் முதல்ல திட்டுறார் திரு விஜய் அவர்கள். பிஜேபி தான் முதல்ல திட்டுறார், நாளைக்கும் பிஜேபி தான் திட்ட போகிறார். சரிங்களா? அவருக்கும் டிஎம்கேக்கும் தான் கான்ட்ரவர்சி கிடையாது, அரசியல் ரீதியாக மட்டும்தான் இருக்குது. டிஎம்கேவோட கொள்கைக்கு இவருக்கு என்ன ஒரு பாயிண்ட் சொல்லட்டும். தாவேக்கால இருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேரும் கொள்கை ரீதியாக திமுகவோட நாங்கள் முரண்பட்டுருக்கோன்னு ஒரு பாயிண்ட் சொல்லட்டும். இது திமுகவுடைய கொள்கைங்க, இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லட்டும். உங்களுக்கு புரியுங்களா? அதனால தான் கொள்கை எதிரின்னு பேச்சுக்கு பேசிட்டாங்க. அப்போ கொள்கையில் இவங்களுக்கு முரண் கிடையாது தான் இவங்களுடைய பாயிண்ட். ரொம்ப தெளிவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு மிக்சர் கிரைண்டர் கொள்கை தான். கொள்கை என்னன்னா அப்படி திராவிடம், தமிழ், இந்தியம் அப்படின்னு எல்லாமே சேர்த்து உள்ள போட்டு ஒரு மிக்சி அடிச்சுட்டு டப்புன்னு போட்டு கொஞ்சம் உப்பு கார மிளகாலாம் போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு நேராக போய் எம்ஜிஆர் அண்ணா சமாதியில் போய் அவங்க போய் கும்பிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கணக்கு இருக்குன்னு கேள்வி வருதுல்ல. நீங்கள் அதெல்லாம் வந்து எந்த விதமான பின்னாடி அந்த 2 பேரும் கொள்கை தலைவர்கள் இல்லை. அது எப்படி இருப்பாங்க? கொள்கை தலைவர் கிடையாது. கொள்கையை வந்து ஏடிஎம்கே பயன்படுத்திக்கிட்டு ஏடிஎம்கே கவலைகரை செய்கிறது. இந்த நேம் ஆஃப் ஏடிஎம்கே, இந்த நேம் ஆஃப் ஏடிஎம்கே லீடர்ஸ், அதான் அவங்களோட ஐடியா. ஸோ பிஜேபி அனுப்பியிருக்குங்கிறது வந்து கான்ஸ்பிரசியோட வேற ஏதாவது ஒரு வார்த்தை போடணும். அது வந்து சும்மா உட்டோப்பியன் தாட், ஏதோ ஒன்று போட்டு வைப்போமே, நமக்கு என்ன லாபமா நட்டமா, நமக்கு என்ன கெட்டு போச்சு, நம்ம இவங்க தான் பார்த்து எதுவாக இருந்தால் தமிழ்நாட்டில் பிராமணர்கள் அண்ட் பிஜேபி இந்த 2 வந்து நீங்கள் என்னன்னாலும் சொல்லலாம், கேட்குறக்கே நாதி இருக்காது. அது வந்து யாருமே கேட்க மாட்டேன். பிஜேபி வந்து அப்படி தான் சொன்ன 4 பேர் ஓஹோ இருந்தாலும் இருக்கணும். பிராமணர்கள் மேலே ஒரு பெரிய விருப்பம் கூட்டிகிட்டே இருக்கலாம். சும்மா என்ன சும்மா சொல்லல, எல்லாத்துக்கும் அவங்க தான் எது நடந்தாலும் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே பிராமணர்கள் பாவம் நம்ம 4 பேர் இருக்கும், நம்ம நம்ம புள்ள பூச்சி மாதிரி போடுவாங்க. மற்ற சமூகத்தினர் நம்மளை சொல்லலை அப்படின்னு சொல்லி பேசாமல் வந்துருவாங்க. அவ்வளோதான், அவங்க அப்போ ஈஸியாக சொல்லிக்கலாம். இந்த ஒரு சேஃபான ஒரு டார்கெட் வந்து பிஜேபியும். ஸோ பிஜேபி தான் பண்ணிச்சுங்கிறது ஏற்கவே முடியாத விஷயம். பிஜேபியை விஜய் அதிகமாக எதிர்க்கிறார்கள், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்குள்ள நிறைய பர்சனல் ரைவல்ரி உள்ள வந்திருக்குங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்த விஷயம். இதில் வந்து செங்கோட்டையன் அவர் கொங்கு பெல்ட்டில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஈரோடு, நாமக்கல் அந்த சைடில் அந்த 2 மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடியவர். உங்களுக்கு சவுத்தில் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ், டிடிவி,
இவங்க சசிகலா அவங்கெல்லாம் டேமேஜ் பண்ண போகிறாங்க ஏடிஎம்கேக்கு. வட மாவட்டங்களில் பாமக வந்தால் ஒரு பெரிய இருக்கும், பாமக ஸ்பிளிட்டாக இருக்குது, பாமக எங்கே போகும்னு தெரியல, ஓட்டு ஒருவேளை விஜய் அவர்களுக்கே ஃபுல்லாக போயிடலாம், அவரும் வட மாவட்டங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த 3 முக்கியமான பெல்ட்லேயுமே ஏடிஎம்கே ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. உண்மையாலுமே ஏடிஎம்கே நிலை தற்போது நிலை ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? பாமக வந்து இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன பாமகவுடைய வாக்கு வங்கி ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருச்சு, நோ டவுட். 5% வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வச்சுருந்தாங்க, இப்போ 5 இருக்காதுங்கிற உத்தரவு நான் நம்பர் சொல்ல விரும்பல, எனக்கு அது தரவும் கிடையாது. பட் வந்து ஹியூஜ் அடி வாங்கிட்டாங்க. அந்த அப்பா பிள்ளை சண்டையில் வந்து ஒரு வன்னிய சமுதாயம் வந்து ரொம்ப நொந்துருச்சு, என்னங்க இது அப்படின்னு நொந்துருச்சு. டாக்டர் ஐயா வந்து நான் குடும்பத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மகளை கொண்டு வந்து பேரனை கொண்டு வரக்கா சண்டை போட்டுன்னு போய் அப்படியே ரிவர்ஸில் போய், அதாவது குடும்பத்துக்காகவே சண்டை போட்டதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு அப்படியே நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம். ஆனால் அவங்க வந்து சின்னவர் வந்து பிஜேபி கூட தான் வருவார், ஏடிஎம்கே கூட தான் வருவார்னு நினைக்கிறோம், அது வந்து பார்ப்போம் பின்னாடி. அதனால் வந்து அங்கே வட மாவட்டங்களில் பேரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே என்ன இருக்குதோ அதுதான் வந்து நிற்கும். கொங்கு பெல்ட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு செங்கோட்டையன் அவருடைய வருகையினால் அல்லது விஜயுடைய இருப்புனால ஒன்று ஓட்டு கிடைக்கும்னா, அதை விட பெரிய ஓட்டு வந்து ஏடிஎம்கே பிஜேபி காம்போனால் அவங்கள்ட்ட தக்க வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி கொங்கு பெல்ட்டில், அது வந்து ஏடிஎம்கே கோட்டை. அந்த கோட்டையில் வந்து ஒரு குன்று மாதிரி சின்னதாக ஒரு கோட்டையை வந்து பேரலாக அமைச்சிட்டவங்க பிஜேபி. அவங்கள வந்து கொங்கு பெல்ட் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்குது. கன்னியாகுமரிக்கு அடுத்து பிஜேபி எங்கே வளருது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருது. அதனால் இப்போ 2 பேருமே காம்ப்ளிமெண்ட்ரியாக சேரும்போது விஜய் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ இந்த மாதிரி ஏதோ ஒரு புது காம்போ வந்துச்சுன்னா அது வந்து அந்த காம்பன்சேட் பண்ணிடும். அதனால் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கொங்கு பெல்ட்டில் பெரிய லாஸை சந்திக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த காம்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. தென் மாவட்டங்களில் ஏற்கனவே நம்ம வந்து 2021 2024 நம்ம பார்த்துட்டோம். 2021 திரு டிடிவி எதிர போய் பார்த்துட்டோம். 2024 அவர்கள் தனியாக வந்து இவங்களும் ஓபிஎஸ் அண்ணனும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருந்தனால வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து மொத்தமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லல. ஏடிஎம்கே பிஜேபியுடைய இணைப்பு நீங்கள் பார்த்து அந்த ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், சுமாராக 15 பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க. 15 பாராளுமன்றம்னா 90 சட்டமன்ற தொகுதிகள். நம்ம சொல்லி 2024 கணக்குக்கு ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டை மட்டும் சேர்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னமும் 2 வருஷத்தில் இன்னமும் பின்னடைவு பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ இந்த ஓட்டு ஸ்பிளிட் நம்ம ஏற்கனவே சொன்ன போல் விஜய் அவர்கள் பிளக்கக்கூடிய ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு தான் அப்படிங்கிறது பழைய கணக்கு. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஏற்கனவே சொன்னது போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கோர் ஓட்டாக இருக்கக்கூடிய பட்டியலின ஓட்டை பெருசாக பிரிக்கிறார். திமுகவுடைய கோட்டையாக காங்கிரஸ் கட்சியுடைய ரிசர்வ் வங்கியாக இருந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெருசாக பிரிக்கிறார். ஒரு கணக்கு சொல்கிறாங்க, அது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, நம்ம யாராவது கவுண்டர் கேட்டாங்கன்னா நம்பர் கிடையாது, 2 கை தூக்குறது தான் ஹானஸ்டான ஃபேக்ட். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டில் 50% தூக்குறார், இஸ்லாமியர்கள் ஓட்டில் 25% தூக்குறாரு. இது ரொம்ப கேரண்டியாக வந்து நிற்குது, பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் அப்படின்னு எல்லா செக்டும் சேர்த்து. அப்போ வந்து வெறும் ஏடிஎம்கே ஓட்டு ஒரு கிறிஸ்டின் வந்து முதல்வராகும் வாய்ப்பு அப்படின்ற பிரச்சாரம் கொண்டு செல்லும். அதுதான் நான் அந்த இதற்கு முந்தைய கேள்வியில் கொள்கை எதிரி பாஜகங்கிற பாயிண்ட்டை சொன்னேன். திரு விஜய் அவர்கள் தன் வாழ்நாளில் முதல் முறையாக ஆமாம் நான் ஜோசப் விஜய்னு சொன்னது பிஜேபி உடல் தகராறுல தான். உங்களுக்கு புரியுங்களா? அது முதல்ல அதனால வந்து அது லாஜிக்கலாக நிற்கும். ஸோ பிஜேபி எதுக்கு விரும்புகிறதுக்கான ஒரே வாய்ப்பாக டிஎம்கே இருந்துச்சு. இப்போ பிஜேபி இருக்கிற வாய்ப்பான இன்னொரு நல்வாய்ப்பாக அவங்களுக்கு டிவிகேவை பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவரே அது வந்து கணக்கில் வந்து அவரே நிற்கிறார் போது அவங்களுக்கு இன்னொரு பெரிய வந்து அவங்களுக்கு கனெக்டிவிட்டி நிற்கும். அதே போல் பட்டியலின மக்கள் பெருசாக வந்து நிற்கிறாங்க, சிறுபான்மையினர் இஸ்லாமிய மக்களும் கொஞ்சம் ஓரளவு வந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஸோ டிஎம்கேவோடைய ஓட்டையும் அவர் சேதாரம் பண்ணுறாருங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு வர முடியாது. திரு செங்கோட்டையனுடைய வருகை வேல்யூ அடிஷன் டு டிவிகே, நோ டவுட், அதில் குழப்பமே கிடையாது. அது அதிமுக பாஜகவுக்கு ஒரு பேரிழப்பாக மாறிடுமான்னு நாட் எட், இன்னமும் அப்படி இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி நான் ஏற்கனவே சொன்னது போல் 90 அசம்பிளி சீட் ஏற்கனவே அவங்க பாக்கெட்டில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவுடைய டிஎம்கே அலையன்ஸுடைய ஓட் பேங்கையும் சேர்த்து பறிக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பேச்சுக்கு 50-50 பறிக்கிறாருன்னா திரும்பி அது நியூட்ரலைஸ் ஆயிடுதுல. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே இஸ் நாட் இன் ஹியூஜ் லூசிங் பொசிஷனில். மேற்க போயிடுச்சு, தெற்க போயிடுச்சு, வடக்க போயிடுச்சுங்கிற இடத்துல அவங்க இன்னும் இல்லை. அவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் காத்திருக்கு, அதில் நோ டவுட். பட் நாட் எட், அது வந்து மொத்தமாக போச்சுங்கிற இடத்துல இல்லை. மொத்தமாக போகல, கொஞ்சமாக போயிருக்குனாலும் போனதுதான்ற தியரி இருக்குல்ல சார். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஆப்போசிஷன் இடத்துல இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக. திமுகவுடைய இதை பீட் பண்ணணும்னா அவங்க 40 தாண்டணும், அந்த த்ரெஷ்ஹோல்ட் 40% தாண்டணுன்ற இதில் இருக்குது. அவங்க வந்து இப்போ அவங்க கணக்கு போட்டபடியே பார்த்தோன்னா 39%. இப்போ விஜய் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாரு, 2 பேர்லேருந்து எடுக்கிறாரு அப்படின்னாலும் 45% எடுக்கிறதும் 39 எடுத்தாலும் திமுக மேலே இருக்காங்க, அதிமுக கீழே இருக்காங்க. அப்படின்றப்போ விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு டேமேஜ் தானே. அப்படின்றப்போ உங்களுக்கு ஈரோடு இல்லை, கோயம்புத்தூர் இல்லை, எல்லாத்துலேயுமே விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்களோ, திமுக ஜெயிக்கும்ல.
கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செங்கோட்டையன் நிற்கிறாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் செங்கோட்டையனுக்கு கட்டாயமாக ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போ விஜய் கட்சிக்கும் ஏற்கனவே ஒரு ரேங்க் இருக்கும். ஒரு 15% விஜய் கட்சிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25% இவங்கள்ட்ட வந்துடுது. ஸோ அங்கே வந்து இவங்க ஒரு 25% எடுக்க, ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒரு 30% எடுக்கன்னா 32% எடுத்துட்டா கூட டிஎம்கே ஜெயிச்சிடும். ஸோ இந்த பிளவு வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ஆகுங்கிறது ஒரு ஓவரால் லாஜிக். பட் அப்படி மொத்தமாக சொல்லிட முடியாது, தொகுதி வாரியாக தான் சொல்லணும், கேண்டிடேட் உட்பட. ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாங்க, நான் பார்க்கல. எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ உறுதியாயிருச்சு அப்படின்னு. அதை தான் நான் பலமுறை படித்து சொன்னேன். அவங்க ஆளுங்கட்சி ஆக போகிறேன்னு சொன்னாங்க, எதிர்கட்சியாக நாங்கள் வருவோம்னாங்க, நாங்கள் தான் 2வது பெரிய கட்சின்னாங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு எம்எல்ஏ கேரண்டி. அதை தான் நான் சொல்லுங்கள், நீ எங்கே இருக்கு ஒரு எம்எல்ஏ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அது அடுத்த கேள்வி. நான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல, விஜய் அவர்களே வெல்வாராங்கிறது எந்த தொகுதிங்கிற பார்த்து தான் சொல்ல முடியும். நம்ம படக்குன்னு வந்து விஜய் வந்து அப்போ அவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தோம், விஜயகாந்த் அவர்கள் வென்ற வரலாறும் உண்டு, விஜயகாந்த் அவர்கள் தோற்ற வரலாறும் உண்டு. ஆனால்பட்ட ஜெயலலிதாவை தோற்ற வரலாறு உண்டு. திருமாவளவனர்கள் அவர் தொகுதியில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போனதை பார்த்துருக்கோம், பானை சின்னத்தில். ஆமாம், அது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதனால் எலெக்ஷனுங்கிறது இன்ஜினியரிங் வந்து ரொம்ப என்டர்லி டிஃப்ரெண்ட், அது வேறு விஷயம். பட் வந்து அவங்க வந்து ஒரு சேஞ்ச் கொடுப்பாங்க, அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக மாறலாம். ஆனால் விஜயர்களுடைய வாக்கு வங்கி போகிற திசையை பார்க்கும்போது டிஎம்கேக்கு மட்டுமே, ஏடிஎம்கேக்கு மட்டுமே சேலஞ்சாக சொல்ல முடியாது, டிஎம்கேக்கும் சேலஞ்சாக தான் இருக்குங்கனால அவ்வளோ பெரிதாக கவலைப்படுது. பட் அது தனி கேதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே ஒவ்வொருத்தரையாக விட்டுட்டு இருக்கிறது நல்லதில்லை, அது வந்து கிளியர். அது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட். நான் அவர் போனால் பரவாயில்ல, இவர் போனால் பரவாயில்ல, அது ஏடிஎம்கேக்கு தான் இழப்புங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. பட் செங்கோட்டையர்கள் பெரிய வேல்யூ அடிஷனை கிரியேட் பண்ணுவாங்களே, பிரச்சனை இல்லை, அது வந்து உண்மை தான். அதனால திமுகவுடைய வெற்றி உத்தரவாதம் ஆயிடுச்சா அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு இப்படி சொல்ல முடியாது. இதில் திருப்பி கேட்கக்கூடிய விஷயம், அதில் வந்து இபிஎஸ் உடைய அடுத்த நகர்வு என்ன, பிஜேபியோடைய அடுத்த நகர்வு என்ன, கூட இதில் ஃபென்ஸ் சிட்டஸாக இருக்கக்கூடிய பாமகலேருந்து, டிடிவிலேருந்து, ஓபிஎஸ்லேருந்து, தேமுதிகலேருந்து, இதில் இவங்க எல்லாரும் இந்த பக்கம் டிவிக்குடைய பொசிஷன் சாலிடிஃபை ஆகுது. ஒரு பக்கம் வீக் வாட்டர்ஸில் வந்து ஷேக்கன் வாட்டர்ஸில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்குது அப்படின்னா, இது எந்த ஃபென்ஸ் சிட்டஸில் எங்கே போவாங்க? பெர்செப்ஷன் வாரில் டிவிக்கே முந்துது, அவங்களுடைய ஸ்பீடு வந்து கூடுது, நோ டவுட். அவங்க வந்து ஏடிஎம்கே முந்திட்டாங்கன்னு சொல்லல, பட் அவங்க வந்து அவங்க ரன்னிங் ஃபாஸ்ட். நம்ம வந்து பார்க்குறோம், இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தேன் அமெரிக்கா அண்ட் சைனா. பட் அமெரிக்கா அண்ட் சைனாவுடைய பொருளாதாரத்தை நம்ம இன்னும் முந்தலை, புரியுங்களா? அது வந்து வளரும் விகிதம் வேகம், அவங்க பர்ஃபெக்ட்லி செட் சேச்சுரேஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது, தாவேக்காவுடைய வேகமாக வரும்போது இன்னும் திமுக தொடலை. ஆனால் அது வேகமாக வளர்ந்துக்கிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் தொற்றுலாங்கிறது தான் நம்ம கணக்காக பார்க்கணும். நம்ம வந்து இந்திய பொருளாதாரம் வந்து சைனா, ரஷ்யா, அமெரிக்கா வந்து தொடும், இன்னைக்கு நேரத்தில், இன்னைக்கு நாளைக்கு பட் தொடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த கட்டத்தில் அவங்க நிற்கிறாங்க. அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான வழி. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாருன்னா அதிமுகவை பலப்படுத்துறதுக்கான வழி. பாஜக செய்ய வேண்டியது அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்கான வழி. எல்லாத்தையுமே நீங்கள் டிசம்பரில் பார்த்துக்கலாம், ஜனவரியில் பார்த்துக்கலாம், பிப்ரவரியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாயிண்ட் வரட்டும் போய் அப்படின்னு ஒரு மாதிரி அடுத்தவங்க பாயிண்ட் எடுத்துகிட்டே போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து அடுத்தடுத்து வந்து ஏன்னா எல்லாருமே இயங்கி கொண்டிருக்காங்க. திமுக தன்னுடைய வேலையை 90% முடித்து விட்டது. 1-1 வந்து 130 தொகுதியில் முடிச்சிருக்காரு முதல்வர். அதெல்லாம் ஃபார்மாலிட்டி. ஓகே, அதெல்லாம் ஃபார்மாலிட்டி. பின்னாடி களப்பணி ஒன்று பெருசாக இருக்குது, அதையே முடிச்சிட்டாங்க. பார்க்கிங்னு சொல்லுவாங்க, ஆட்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்காங்களா, கடன்னு முடிச்சு ஆல் செட்டில்டு. யார் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கணுங்கிற வரைக்கும் முடிஞ்சு போச்சு, யார் கலெக்டராக இருக்கணுங்கிற வரைக்கும் எல்லாம் தீர்மானிச்சு, எல்லாம் கடன்னு அங்கே போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோ அட்வான்ஸில் அவங்க போயிட்டுருக்காங்க. 1, 2 இவர் தூக்குனா அவர் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. மாற்றி ஆகணும்னா இவர் அப்படிங்கிற போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ தெளிவாக அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக போயிட்டு இருக்கும்போது, அவருக்கு எதுவுமே நான் பல முறை சொன்னபோது அவருக்கு நெகட்டிவாக எதுவுமே அமையாமல் இருக்கும்போது, அதிமுக வந்து இந்த விவாத பொருளாக மையமாக இருக்கிறது அர்த்தம் இல்லை. அவர்கள் வந்து பாசிட்டிவ் நியூஸுக்கு வரணும். ஏடிஎம்கே பின்னுதே அப்படின்னு. இப்போ நாளைக்கு தேமுதிக உள்ளே வந்துடுது, நாளை கழிச்சு அம்மா மக்கள் முன்னாடி உள்ள, இப்படி ஒவ்வொரு கட்சியாக உள்ள வச்சுன்னா இந்த பெர்செப்ஷன் வரல இவங்க முந்துவாங்க. உங்களுக்கு புரியல, ஒருங்கிணைந்த அதிமுக வருது, இல்லை ஓபிஎஸ் அண்ணே வேறு மாதிரி கணக்கில் வர, இப்படி வந்து அந்த இடத்துக்கு போகிறது தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லது. இன்டைரக்ட்லி அவருடைய கட்சியில் இந்த தலையை கவிழ்ந்து இந்த முணுமுணுக்கிற நடக்கும். அது என்னென்ன நம்ம ஒன்றும் சொன்னால் விட்டாச்சு அப்படின்னு. அவங்க வந்து திரு செம்மலை அவர்கள் வந்து இத்தனை வருஷமாக ஒரு கட்சி அனுபவிச்சுட்டு இன்றைக்கி போய் இன்னொரு கட்சியை வளர்க்குறது சரியா அப்படின்னு செங்கோட்டையன் கேள்வி எழுப்புறாரு. அது ரொம்ப சரி. ஆனால் திரு செம்மலை அவர்களே திரு இபிஎஸ் எதிர்த்து திரு ஓபிஎஸ்ட்டை வந்தவர். ஸோ அவங்களுக்கான லோக்கல் யூகேஷன் ஒன்று இருக்குது. அப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் போனதை நீங்கள் பிளேம் பண்ண முடியாது. இப்போ என்ன கேள்வி இவர் வெளியில் சொன்னாலும் எல்லோருக்கும் என்ன செல்வம் வந்து வேலுமணிலேருந்து தங்கமணிலேருந்து எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்னா,
இப்படி ஒன்றொன்னா லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, 2 ஓட்டு ஒரு சீட்டுனாலும் லாஸ் இஸ் லாஸ் தானே, அது சரியா அப்படிங்கிற வரும். இன்டைரக்டாக அது வந்து திரு எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும். வெறும் கட்சியை காப்பாற்றினா போதாதுங்க, ஆட்சியை பிடிக்கணும். இந்த முறை ஆட்சியை பிடிக்கலன்னா ஹியூஜ் செட்பேக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 சீட்டுக்கு கீழே 60 சீட்டுக்கு கீழே ஏடிஎம்கே போயிடுச்சுன்னா கட்சியே உடையிறதுக்கான ஆபத்து உண்டு. அவ்வளோ அது வந்து இப்போ வந்து அது முணுமுணுப்பாக இருக்குது. அது அப்புறம் 2026க்கு பிறகு அது எதிர்ப்பாகவே மாறி, அது வந்து அப்போசிஷனாக மாறி, நோங்க வி ஓன்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாதுன்னு போயிடும். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வெற்றியின் மூலமாக தான் இதை சரி பண்ண முடியும். அவருடைய ஆளுமையை காட்டுவது என்பது நான் சொல்கிறதாங்கிறதுல இல்லை, அவர் சொல்கிறது நடக்கும். அவர் இன்னொரு ஜெயலலிதாவாக மாற முடியும், இன்னொரு எம்ஜிஆராக மாற முடியும். எப்போது? வெற்றியின் மூலமாக. எம்ஜிஆர் தொடர்ந்து 3 வெற்றிகளை கொடுத்தவர், ஜெயலலிதா தொடர்ந்து 2 வெற்றிகளை கொடுத்தவர். அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்த வரைக்கும் வந்து டிஎம்கே வர முடியல. உங்களுக்கு புரியல? எம்ஜிஆருடைய மரணத்தின் பிறகு தான் டிஎம்கே வருது, ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு தான் டிஎம்கே வருது. அப்படி வந்து வரும்போது அவங்க ஜெயலலிதா சொன்னதான் சட்டம். ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்காத ஆளே கிடையாதுல்ல, எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்காத ஆளே எப்படி? அப்போ அது எதேச்சதிகாரம் யாரும் பார்க்கல, ஆளுமை அமைச்சரவை மாறும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சன பொருளாக மாறாது, ஆளுமைன்னு மாறும். உங்களுக்கு புரியல? அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதும் நடக்கும். ஆஃப்டர் 6 months, மேட்டர் ஆஃப் 120 days, ஒரு 120 நாள் அனுசரித்து நடக்கிறதுனால எதுவும் இழந்துட போகிறதில்லைன்னு அவர் நினைச்சாருன்னா அவருக்கலாம். அடுத்தடுத்து நடக்குன்றதை திருப்பி பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. நம்மோடு இந்த பேசி காமிக்க நன்றி சார். நேர்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.